குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஏசியை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அந்த ஏசியை இப்போ எப்படி, அதாவது லாக்டவுன் டைமில் நிறைய மெக்கானிக்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நாமளே எப்படி ஏசியை சுத்தம் செய்யலாம் அப்படின்றத நம்ம கூட இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனருடைய ஒரு மெக்கானிக் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ லாக்டவுன் டைமில் நிறைய இடங்களில் நீங்கள் போகவும் முடியாது, மெக்கானிசம் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசிகளை வீட்டில் இருக்கவங்களை எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் எடுத்திருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனரை முதல்ல எப்படி கழட்டணும், அதில் எதை கழட்டக்கூடாது, எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள். என் பேர் சலீம். இப்போ சார் சொன்ன மாதிரி லாக்டவுனில் எந்த ஒரு மெக்கானிக்கும் அவைலபிள் கிடையாது, சரிங்களா? இப்போ இந்த ஏசின்றது சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்றதுக்காக இப்போ நம்மளே இதை சர்வீஸ் பண்ண போகிறோம். இங்கே ரூமில் இருக்கிற டஸ்ட்டை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் வியூவில் 2 ஃபில்டர் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த ஃபில்டரை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனலை லைட்டாக லெஃப்டா ரைட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா புல் பண்ணுற ஒரு ஆர்ச், சரிங்களா, ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நம்ம லைட்டாக மேலே தூக்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேனல் அங்கேயே ஸ்டோரேஜ் ஆயிரும், சரிங்களா? இப்போ ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறமா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா 24 மைக்ரான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் மெட்டீரியல், சரிங்களா? இதை நம்ம எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க சாதா வாட்டர் தண்ணியை வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம், சரியா? இதை க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ட்ரை வாட்டர்லேயே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம சன்லைட்டில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஃபில்டரை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஃபோர்ஸாக தட்டவோ அடிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி இதை ரப்பிங் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரஷ்ஷை கொண்டோ வேற ஏதோ கொண்டு ஃபுல்லாக ரப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெஷ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபில்டரை தாண்டி ஸ்கேல் ஆனது உள்ளே போயிடும், சரிங்களா? இந்த ஃபில்டரோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய கூலிங் காயிலில் ஃபில்டரை தாண்டி ஸ்கேல் ஃபார்ம் ஆகக்கூடாது, சரிங்களா? அதுதான் இதோட நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த பேனலை கழட்டாமல் இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயிலில் நம்ம ஒரு மக்கில் தண்ணி வித்து சர்ஃப் பவுட்ரு போட்டு, சரிங்களா, அதை லைட்டாக ஸ்கேலு படிஞ்சிருக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக வரும். இந்த ப்ரஷ்ஷை மேலேருந்து கீழே லைட்டாக நம்ம புல் பண்ணாலே அந்த காயிலில் இருக்க ஸ்கேல் எல்லாம் வந்துடும், சரிங்களா? இதை ஓவராக அழுத்தக்கூடாது, நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஒரு தடவையும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா காயில் நீட்டாக இருக்கும், சரிங்களா? இது லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ண யூனிட்டு, அதனால் அவ்வளோவா ஸ்கேல் ஃபார்ம் ஆகலை. ஃபில்டரை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே ஃபில்டரை தாண்டி ஸ்கேல் ஆனது கூலிங் காயில் போய் அடையிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, சரிங்களா? ஃபில்டரை நீங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணாலே காயிலில் அழுக்கு படிகிறத நம்ம தவிர்க்கலாம். ரெகுலராக இந்த மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 5 தடவை லெஃப்ட் ஆர் ரைட்டு காயிலை க்ளீன் பண்ணிங்களாலே உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும், சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் ப்ளைன் கையோட எடுத்துகிட்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ணக்கூடாது. அலுமினிய தகடுகள் ஃபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நம்மளுடைய கை டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்போ இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெயிலில் காய வச்ச ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி பேனலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனலை மெல்லிய பனின் கிளாத்து அப்படின்னா ஒரு காட்டன் வேஸ்ட்டை வச்சு ட்ரை கிளாத்லேயே இதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேனல், சரிங்களா, ஒரு நல்ல ஒரு ஃபியூலியண்ட்டாக நல்ல ஒரு மெக்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரண்ட் பேனலை அவங்களால
ஈஸியாக அதை ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? வீட்டில் நம்ம ஏதாவது ஸ்டெயின் பண்ணி இந்த ஃப்ரண்ட் பேனலை கழட்டலாம் அப்படின்ற பட்சத்தில் இதில் டாப் வியூவில் ஒரு 3 லாக் இருக்குது. சரிங்களா? அந்த லாக் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகாத பட்சத்தில் இது சென்சிட்டிவான ஒரு ஃபைபர் மெட்டீரியல், இது புரோக்கன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாப்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த பிளாப்பை வந்து நல்ல ஒரு டெக்னீஷியன், அதாவது நாலேஜபிள் பர்சன், அவங்களால மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும். இதை எக்காரணத்தை கொண்டோம் நம்ம வந்து புல் பண்றதோ இல்ல அதை வலிக்கிறதோ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இதுல ஒரு 4 லாக் இருக்கு. இந்த லாக் உடைஞ்சிருச்சு அப்படின்னா இதோட யூசேஜ் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ப்ளோயர்னு ஒரு காம்பனன்ட் உள்ள ஒன்று சர்க்குலேஷன்ல இருக்கு. சரிங்களா? இந்த ப்ளோயரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஏரை டாப் வியூல சக் பண்ணி காயில் மூலியமா உள்ள இருக்க டெம்பரேச்சரை நமக்கு ரீசர்க்குலேஷன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ளோயர் ஓடுற நேரத்தில் நம்ம பிரஷை போட்டு கிளீன் பண்றோம் இல்ல ஒரு கத்தியை போட்டு கிளீன் பண்றோம் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ளோயர் உடையறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அந்த விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் போடுறாங்க நிறைய வீடுகளில், அதை போடலாமா? கம்பல்சரி ஃபேனை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ஃபேனோட விஷயம் என்ன அப்படின்னா வெயிலோட தாக்கம் வந்து நம்ம டெரஸ்ல அதிகமாக இருக்கிறதுனால சீலிங்ல இருக்க ஹீட்டை ஃபேன் ஆனது என்ன பண்ணும், கீழே புல் பண்ணி அந்த ஹீட்டை நமக்கு தரும். இப்போ ஏசியோட வேலை என்ன அப்படின்னா ஏசியோட வேலை ரூம்ல இருக்க ஏரை சைக்கிளிங் முறையில் சக் பண்ணுறதுனால நீங்கள் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா ஏசியோட சக்கிங்கே வந்து டாப் சைடில் தான். நம்ம ஃபேன் போடுறதால என்ன ஆகும்னா அந்த சக்கிங் வந்து தடைப்பட்டுச்சுன்னா டெம்பரேச்சர் உள்ள ரீச் ஆகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேனை யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் இருக்குது, அந்த ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏசிகள் வாங்க வேண்டும், ஏர் கண்டிஷனர் சொல்கிறாங்க. அதை தாண்டி வாங்கினா என்ன அதோட பாதிப்பு ஏதாவது இருக்குமா, இல்லை கூலிங் அதிகமாக இருக்குமா? இப்போது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதிகபட்சமாக ஒரு 220 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் போதுமான அளவு, சரிங்களா, போதுமான அளவு தான் அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது இல்லாமல் டன்னேஜ் எக்ஸ்ட்ரா வாங்குறதால என்ன நடக்கும் அப்படின்னா அதிக பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும். ஏசியில் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மின்கசிவு ஏற்படும். இது எதனால் ஏற்படுது, அதிகமாக ஏற்படுறதுன்னா எதை வச்சு ஏற்படும்? நல்ல கொஸ்டின் இது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் கசிவு எரியுது, இந்த மாதிரி பர்ன்ட் ஆகுது அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். நம்ம ஸ்பிளிட் ஏசியில் இன்டோர் ஆர் அவுட்டோர் 2 விஷயங்கள் இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன் காயில் இருக்குது. இன்டோரில் இருக்கிறது கூலிங் காயில் சொல்லுவாங்க, அவுட்டோரில் இருக்கிறது கண்டென்சிங் காயில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏசி வாங்கிட்டு சரிங்களா அதை யூஸ் பண்ணும்போது சரியான பராமரிப்பு முறை இல்லை அப்படின்னா அதில் அதாவது ஸ்கேல்னு சொல்கிற சில விஷயம் அதில் அடைச்சிருக்கும். இப்போ வெயில் காலத்தில் நம்ம அதை கிளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாம சர்வீஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கானது உள்ள சேர்ந்துட்டு அந்த காயில் இருக்க ரேடியேட் ஆகாம யூனிட் கம்பல்சரியா ஓடும் போது நான் ஸ்டாப்பா ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்க பிசிபி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ப்ராப்பரா இந்த நம்ம ஏசியை 3 மாசத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே போதும், நல்லபடியா இருக்கும். சப்போஸ் மின்கசிவு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது? முதல்ல நம்ம வீட்டில் வந்து இப்போ ஏதோ புகை வருது இல்லை ஏதோ ஏசி வந்து மின்கசிவு ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடியா என்னன்னா நேராக போயிட்டு மெயின் ஆஃப் பண்ணிடணும். வெல்டு ட்ரெயின் யாராவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸ்மோக் வந்தது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை கேர் எடுத்து பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க நார்மலாக வந்து ஏசியை வந்து மாதத்திற்கு எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணலாம், வாரத்திற்கு எத்தனை முறை சர்வீஸ் பண்ணலாம்? ஏசிக்கு வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 3 மாதத்துக்கு ஒன் டைம் மெக்கானிக்கை கூப்பிட்டு நல்லா வெல் ட்ரைன்டு மெக்கானிக்கை கூப்பிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறது நல்லது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா யூனிட்டில், அந்த ஃபில்டரை 10 டேஸ் இல்லை மந்த்லி ஒரு 2 டைம் நம்மளே எடுத்து க்ளீன் பண்ணி போடுறது நமக்கு நல்லது. மெயினாக வந்து கேஸ் லீக் ஏற்படும்ல, அந்த கேஸ் லீக் வந்து ஏற்படுதுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த கேஸ் லீக் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எம்டியில் ஏசி ரன் ஆகும். காலைல ஆன் பண்ணும்பா ஒரு 9:30 ஆன் பண்ண இன்னி வரலும் கூலிங் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கும், அவுட்டோர் இன்டோர் எல்லாமே ஓடும், ஆனால் உள்ளுக்குள்ள டெம்பரேச்சர் ரீச் ஆகாது. இதை நம்ம மெக்கானிக்கலாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர நம்ம டிசைட் பண்ண முடியாது இது லீக் ஆயிருக்கு இல்லை அப்படின்னு. இதுக்கும் வந்து மெக்கானிக்கை நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறது நல்லது. டே ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கூலிங் இருந்தது, மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் இல்லைம் போது அப்பே தெரிஞ்சிடும் நமக்கு கேஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்னு. சப்போஸ் இந்த கேஸ் லீக் ஆச்சுன்னா அதில் வந்து இப்போ ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கேஸ் லீக்னா நார்மல் தான்ப்பா அதை நம்ம மெக்கானிக்ஸை கூப்பிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கா? கேஸ் லீக்கை பொறுத்தவரையிலும் அது ஃபயர் ஆகாது. இப்போ வந்து மெயின் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், இந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி தான் ஸ்டெபிளைசர் போட்டிருக்காங்க. சப்போஸ் அதையும் மீறி போகுதுன்னா அதை என்ன பண்ணும்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, எந்த யூனிட்டாக இருந்தாலும் ஸ்டெபிளைசர் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய யூனிட் இந்தியன் யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 சைக்கிள்ஸில் யூஸ் ஆகுது. இப்போ ஹை வோல்டேஜ் வந்தது அப்படின்னா முதல்ல என்னுடைய யூனிட் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? ஸ்டெபிளைசர் இல்லாத பட்சத்தில் அது மெயின் எங்கே போகும்னா பிசிபி போர்டு
போகும். அதனால என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் அடி வாங்கும். ஏன்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த ஃபில்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்னா ஒரு செகண்டில் அதிக பூஸ்ட் ஆகிட்டு அடுத்த செகண்டில் லோ பூஸ்ட் ஆகும்போது கம்ப்ரஸர் அடி வாங்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நல்லது. இந்த நேரத்தில் வந்து அதிகமாக விற்கப்படும் ஏசி ஏர் கண்டிஷன்லாம் விற்கப்படும். ஆனால் இந்த நேரத்தில் செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா? செகண்ட் ஹேண்ட் வாங்குறது தப்பு இல்லை. அந்த யூனிட்டை பற்றி ஓரளவுக்காவது அனலைஸ் பண்ணி வாங்குறது நமக்கு கெயின். வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து குமுதம் சார்பாக வந்து ஏர் கண்டிஷனர், அதாவது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏர் கண்டிஷனர் எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற டிப்ஸை வந்து நம்ம சலீமண்ணை வந்து அருமையாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதை. இதை நீங்களும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நம்ம ஏர் கண்டிஷனர் எப்பயும் போல் கண்டிஷனாக வச்சுருக்கலாங்க. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏசி சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.